மதுரையில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு 2 சொந்தங்கள், இஸ்லாமிய சொந்தங்களும் இந்து சொந்தங்களும் எப்பயுமே ஒற்றுமையாக இருப்பாங்க. மாமா மச்சான்னு பழகக்கூடிய இடம் தான் மதுரை. ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி திருக்கல்யாணம் சரி, அழகர் கோவில் திருவிழாவும் சரி, அங்கே வந்து இஸ்லாமிய சொந்தங்கள் எங்களுக்கு மோர் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது அப்படின்னு அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஆனால் அந்த பாசத்தை ஒரே நிமிஷத்தில் இங்கே வேசம்னு தயவு செய்து காமிச்சிடாதீங்க. அது ரொம்ப நல்லதுக்கு இல்லை. ஏன்னா பழகுனா உசுரை கொடுக்குற ஊர் மதுரை மாவட்டம். அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, மொத்த இந்தியாவுக்கு தெரியும். தமிழ் பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பழகுனா உசுரை கொடுக்குறது யார் அப்படின்னா மதுரைக்காரங்க. அது ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட பழகிட்டானா, நம்மக்கிட்ட பழகின சொந்த அப்பா அம்மா திட்டினா கூட அப்பா அம்மாவை எடுத்து பேசி நண்பனை காப்பாற்றுற ஊரே மதுரை. அந்த பாசத்தை பலவீனமாக்கி அந்த பாசத்துக்கு நீங்கள் துரோகம் பண்ண நினச்சிங்க அப்படின்னா மதுரைக்காரனோட வீரத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குங்கிறது அந்த பாண்டியர் காலத்துலேருந்தே தெரியும். தவறான நீதியை கொடுத்ததுக்காண்டி செங்கோலை இழந்து தன் உயிரை மாற்றி கொண்ட பாண்டியர் மன்னர் வாழ்ந்த பூமி மதுரை பூமி. அந்த பூமியில் திருப்பரங்குன்ற மலை 6 படை வீடு, முருகனோட முதல் வீடு திருப்பரங்குன்ற மலை. அந்த திருப்பரங்குன்ற மலையில் நீங்கள் வந்து அதை அசுத்தம் பண்ண நினச்சி மத கலவரத்தை உண்டாக்கும் நோக்கில் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மதுரையோட வீரத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. மதுரை மக்கள் வீரம் என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா மதுரை மக்கள் பாசம்னா உயிரை கொடுப்பாங்க. ஆனால் பகனா என்ன செய்வாங்கன்னு மதுரைக்காரண்டை கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க என்ன செய்வாங்கன்னு. ஒரு மாடுக்கு நீதி சொன்ன ஊர் தமிழ்நாடு. மனுநீதி சோழன் ஒரு மாடு அதோட கண்ணுக்குட்டிய தன்னுடைய மனுநீதி சோழனோட மகன் தேரில் ஏற்றி கொண்டுட்டான்னு சொன்ன உடனே அதுக்கு மணி அடித்து நீதி கேட்டதுக்கு தன்னுடைய சொந்த மகனை கொண்டு நீதியை நிலநாட்டின ஊர் அந்த தமிழ்நாடு. அப்படி சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த மண்ணில் நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக பாத மண்ணில் அந்த காலத்திலே முகலாயர் வம்சமே படையெடுத்து வந்துருச்சு. அப்போ கூட தமிழ்நாட்டை தொடக்கூட முடியல, ஒருபடி மண்ணை தொட முடியல. அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து தன்னுடைய ஆன்மீக மண்ணை காப்பாற்றின ஊர் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து கலவரத்தை உண்டு பண்ண நினச்சிங்க அப்படின்னா மதுரைக்காரன வீரத்தோட கண்டிப்பாக பார்ப்பீங்க. தயவு செய்து ஒற்றுமையாக இருக்கிற இடத்துல நீங்கள் குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. ஒற்றுமையாக இருந்தே வாழ பழைக்குங்க. அதான் உங்களுக்கு நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. கலவரத்தை தூண்ட நினச்சிங்கன்னா விபரீதம் மிக பெருசாக இருக்கும். ஏன்னா மதுரை மக்கள் வீரமானவங்க, பாசமானவங்க. நன்றி, வணக்கம்.